வெளியில் நீங்கள் மிகவும் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. நம்பிக்கையுடனும் நீங்கள் இருந்து கொள்வீங்க. அதைத்தான் நீங்கள் மற்றவர்களுக்கும் காட்டுவீங்க. உங்க கூட எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் எப்பொழுதுமே தைரியமான இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பது போல மற்றவங்களிடம் நீங்கள் காட்டிக்கொள்வீர்கள். ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ மனக்காயங்கள், இது எல்லாமே இருக்கும். உங்களுடைய கடந்த காலத்தை நீங்க மனசார நேசித்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ கடன்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், என்ன செய்தாலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்குங்க. இதுதான் உங்களுடைய கடந்த காலமா இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் நீங்க நினைத்து பார்க்க மாட்டீங்க. கடந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு பக்கம் தோன்றினாலும் இரவு நேரங்கள்ல உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது வராது. கடந்த காலத்தையே நினைத்து தேவையில்லாத அளவுக்கு மனக்காயங்களுக்கு உங்களுக்கு உள்ளாக்கிவிடும். இந்த மாதிரி உங்களுடைய கடந்த காலத்தை உங்களுடைய உள் மனசுக்குள்ள நீங்க திறந்து பார்க்கும்போது அது முழுக்க 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 உங்களுக்கு வேதனைகளை மட்டும்தாங்க கொடுத்துருக்கும். ஏமாற்றங்களையும் இன்னொரு பக்கம் கொடுத்து கொண்டிருக்கும். நம்பிக்கை உடைதல் ஆகியவற்றால நீங்க நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். நம்பிக்கை அப்படிங்கிறது உடைஞ்சி உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு துன்பங்களையும் துரோகங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் அது நடத்தி இருந்திருக்கும். நீங்க சந்திச்ச மிக பெரிய காயங்கள் என்ன தெரியுமாங்க? போலியான மனிதர்கள் தாங்க. எத்தனையோ நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மறக்க முடியாமல் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் எப்படின்னா அது போலியான நபர்கள். அவங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் இருப்பாங்க. அவங்களை எப்படி விளக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாது. அவர்களையும் நீங்க கூடவே வச்சுக்கிண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம முழித்து கொண்டு இருப்பீங்க. நீங்க யாரிடமாவது பழகிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கெட்டது நினைத்தா கூட நீங்க அவங்கள உடனே என்னுடைய வாழ்க்கையை விட்டு போயிரு அப்படின்னு கூற மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கேனா உங்களை பிடிக்காம இருக்கலாம். ஆனா நீங்க உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு காரணம் தாங்க இது வரைக்கும் எல்லா மனிதர்களையும் தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கும். உங்க கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடக்கும், இருந்தாலும் அதை நீங்க தட்டி கேட்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா தெரிஞ்ச ஒரு நபர் என்று நீங்க எத்தனையோ நபர்களை மன்னிச்சு விட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ கீழ் நோக்கி போய் கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். நீங்க இது வரைக்கும் சந்திச்ச மிக பெரிய காயங்கள் அப்படின்னா அந்த போலி மனிதர்கள் தான். ஆரம்பத்துல அவங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்த அந்த ஒரு விதம் இருக்குல்ல, அது மிகவும் இனிமையானதா இருந்திருக்கும். இவங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு நீங்களே நினைத்த அளவுக்கு அவங்க நிச்சயமா இருந்திருப்பாங்க. ஆனா வர வர அவங்களுடைய சுய உருவம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆரம்பத்துல ஏன்னா தெரியாம இருந்திருக்கும். ஆனா வர வர சுய விவரம் தெரிஞ்சு நம்ம ஏன் இந்த ஒரு நண்பரிடம் நம்ம ஏன் உறவு கொண்டாடணும், நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு உங்களை நீங்களே செருப்பான அடித்துக் கொள்வது போல உங்களை நீங்களே நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். உங்களுடைய மனதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி நிச்சயமா பேசியிருப்பாங்க. அதனாலதான் நீங்களும் அந்த ஒரு மனிதரை உங்க கூடவே நீங்க வச்சிருந்திருப்பீங்க. ஆரம்பத்தில் இதெல்லாம் உங்களுடைய சிரிப்புக்கு காரணமாக கூட நீங்க அவங்க இருந்திருப்பாங்க. உங்களை உயர்த்துவதற்காக உங்களை நம்ப கூட வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்கதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கீழே தள்ளணும்னு நினைச்ச முக்கியமான ஒரு நபரா அவங்க இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களுடைய உண்மையான முகம் உங்களுக்கு வெளியே வந்திருக்கும். அவங்க உங்க பின்னால பேசிய அந்த ஒரு நாட்களாக இருக்கட்டும், அது உங்களுடைய மனசுல பெரிய ஒரு ஆழமான ஒரு காயத்தை நிச்சயமா விட்டு சென்று இருந்திருக்கும். அது உங்களுக்கு மறக்காம இன்னும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கொண்டே இருக்குங்க. நீங்க நம்பியவங்க தாங்க உங்களை பத்தி தவறா பேசியிருப்பாங்க. உங்களுக்கு எதிரியாக இருக்கவங்க கூட உங்களை தவறா பேச மாட்டாங்க, உங்களை பெருமையாகத்தான் பேசுவாங்க. அவன் எனக்கு எதிரி தான், இருந்தாலும் அவன் நல்ல மனசுக்காரமா அப்படின்னு உங்களுடைய எதிரிகள் பேசுவாங்க. ஆனா அவங்க கூடவே இருக்காங்க பாத்தீங்களா நபர்கள், அவங்க தாங்க உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளால நிச்சயமா பேசியிருப்பாங்க. இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு வெறும் மன கஷ்டங்களை மட்டும் கொடுப்பது கிடையாது, உங்களுடைய தன்மையவே அது மாத்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி போகுதுன்னு உங்களையே சிந்திக்க வச்சு நீங்க என்ன செய்வது என்று தெரியாம உங்களுடைய வாழ்க்கையவே அது முழுசா மாத்திருக்கும். நீங்க யாரு என்ன என்பதையும் அது மறக்க வச்சிருக்கும். இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்க. ஆனா ஒண்ணுங்க, ஒரு காலத்துல நீங்க எவரையுமே யாராக இருந்தாலும் சரி அவங்கள எளிதா நீங்க நம்பியிருப்பீங்க, அப்படிப்பட்ட நபரா இருந்திருப்பீங்க. ஆனா அந்த துரோகங்கள் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரையும் முழுசா நம்ப முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. நல்ல மனிதங்களா இருந்தா கூட அவங்கள நீங்க யோசித்து தான் நம்புவீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் உங்களுக்கு மறக்கவே முடியாது. இது உங்களுடைய சிரிப்புக்குள்ள மறந்திருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முகமாக நிச்சயமாக இருக்கும். வெளியில நீங்க எப்பொழுதுமே சிரிப்பீங்க, கலந்துரையாடுவீங்க எல்லாரிடமும், எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாரோடையும் சேர்ந்து நன்றாக கூட நீங்க பழகுவீங்க. ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு சுவர் சுட்டி உங்களை கட்டி வைத்து கொண்டே இருக்குங்க. அந்த சோத்துக்குள்ளதாங்க ஒரு உண்மையான உணர்வுகளை யாரும் பார்க்க முடியாம இருக்கும். அது உங்களுடைய உள்ளுக்குள்ள நிச்சயமா இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க மீண்டும் மீண்டும்
அதே வேதனையை அனுபவிக்க விரும்ப மாட்டீங்க. ஒரு வேதனை உங்களுடைய வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு வேதனையை நீங்க மீண்டும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி காரர்களாக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. இதனால தாங்க நீங்க இரட்டை முகம் வைத்து கொண்டவர் போல மற்றவங்களுக்கு தோன்றுவீங்க. ஆனா உண்மையில அது ஒரு பாதுகாப்பாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பதற்காக மட்டுமே நீங்க அதை வைத்து கொண்டிருப்பீங்க. மற்றவன் இன்னும் பேசிட்டு போறான், என்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க வாழக்கூடிய ஒரு மனிதராக நிச்சயமா இருப்பீங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது உடைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தாங்க உங்களை முன்னேற்றம். இனிமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் நம்பிக்கை துரோகங்களை பண்ணிட்டு போனாலுமே அவங்கள நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. வருத்தப்படாம உங்களுடைய வாழ்க்கையில எது வேணுமோ அதை நினைச்சு நீங்க நல்ல முடிவுகளை எடுங்க. அது உங்களை நிச்சயமா முன்னேற்றம். நீங்க மெதுவாக உங்களை மாத்த ஆரம்பியுங்கள். யாரையும் எளிதில் நம்பாம உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்க முடிவெடுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலமாகவும் நிச்சயமா இருக்கும். ஆனா இதே ஒரு நேரத்துல சில நல்ல வாய்ப்புகளையும் நீங்க தவற விட்டுருப்பீங்க. அதை தவற விட்டீங்க, அதை மறந்துடுங்க. ஏன் தெரியுமா? நீங்க பயந்துருப்பீங்க. அந்த மீண்டும் நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, இவங்களும் நம்ம கூட இதுக்கு முன்னாடி இருந்த நபர்களாக இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக மட்டுமே நீங்க பயந்து அதை மறுபடியும் அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்கன்னு நினைச்சு அந்த வாய்ப்புகளை நீங்க விட்டுருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பயம், பதட்டம், ஏமாற்றம் இது எதுவுமே நடக்காது. ஒரு முறைக்கு இருமுறை உங்களை நீங்க நம்பி இறங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இனிமே உயரும். அப்படிப்பட்ட நாட்களை தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. இன்னொரு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கல, மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் வழியாக கூறுங்க. இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில சில காலங்கள் நிச்சயமா இருக்கும். அந்த காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலங்களாக இருக்கும். எது சரி எது தவறுன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நீங்க எது செய்தாலுமே அதுல தவறாக இருந்ததுன்னா தொடங்கும் போதே உங்களுக்கு கெடுதல் நடந்து ஆரம்பிக்கும். அதனை பார்த்து அதை நீங்க உடனே நிறுத்திங்க. அந்த மாதிரி எது கெட்டது எது நல்லது அப்படிங்கிறத நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க எதை தொடங்கினாலும் அதை இனிமே முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு தேவையான பணமும் உங்களுக்கு தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நிச்சயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம் நிச்சயமா வரும். அந்த முக்கியமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நீங்க எங்கேயோ நிச்சயமா போவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். நீங்க மனசுக்குள்ள வச்ச மறைத்த 3 ஆசைகள் இது யாருக்குமே தெரியாதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட தெரியாது. இந்த மாதிரி 3 ஆசை இருக்கு. இதை நீங்க யாரிடமும் கூறாம உங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க. ஏன்னா நமக்கு வயது வரம்பு கூடிருச்சு. இனிமே இந்த ஆசைகளை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க உங்களுடைய ஆசைகளை உங்க மனசுக்குள்ளேயே மறைச்சிருப்பீங்க. அப்படி நீங்க மறைச்சு வச்ச ஆசைகள் என்ன தெரியுமா? 1, உங்களுடைய நிலையான ஒரு வாழ்க்கை. எனக்கு நிலையான ஒரு வாழ்க்கை வேணும். எப்பொழுதுமே அந்த ஒரு வாழ்க்கை என் கூடவே இருக்கணும். எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஆளாகக்கூடாது. என்னை புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நிச்சயமா இருக்கணும் அப்படின்னு உங்களை நீங்களே புரிஞ்சு உங்களுக்குள்ள அந்த ஒரு ஆசை நிச்சயமா இருக்கும். அது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவனோ அவங்க உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா இருக்கணும் என்பது கூடிய ஒரு ஆசையாக மட்டும்தாங்க அது இருக்கும். 2வது இருப்பது என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள உங்களுடைய உண்மையான உறவு உங்களுக்கு கிடைக்கணும். போலியான உறவுகள் இனிமே உங்க வாழ்க்கையில வராம உண்மையான உறவுகள் கிடைக்கணும். இதுதான் 2வது ஆசையா இருக்கும். 3வது ஆசை என்ன தெரியுமா? உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும். இதுதான் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையாக நிச்சயமா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள திறமை இருக்கும். ஏதாவது ஒரு திறமை இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஆனா அதை நீங்க வெளிப்படுத்த முடியாமலே உங்களுடைய காலங்கள் கழிஞ்சிருச்சு. இனிமே அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க இந்த மாதிரி ஆசைகளை பூட்டி வச்சிருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சி உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுதல் இல்லையோ அந்த ஒரு வாய்ப்பையாவது நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதுவும் உங்களுக்கு மிக பெரிய அளவுல சந்தோஷத்தை தேடி கொடுக்கும். இந்த 3மே உங்களுடைய மெதுவா உங்களுடைய வாழ்க்கையை தேடி வர ஆரம்பிக்குங்க. நீங்க நீண்ட நாட்களாக தவிர்க்க நினைத்த ஒரு பாதையை இந்த ஒரு நேரத்துல அது உங்களுடைய வேலை வாய்ப்பாக கூட நிச்சயமாக மாறலாம். ஆனா அதனால உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா பெரிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகுங்க. ஒரு உறவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு முடிவாக கூட இருக்கலாம். அதுவே இப்பொழுது உங்களுடைய வெற்றிக்கான ஒரு கதவாக நிச்சயமாக மாற்றிவிடும். சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு போறாங்களா, பிரிய விட்டுருங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தாங்க நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த உறவுகளையும் நீங்க பிரிய விட்டாதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும். அதையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல புரிஞ்சு வச்சுக்கிடுவீங்க. நீங்க இது வரைக்கும் விட்டுதான் நினைச்ச ஒரே ஒரு விஷயம் அது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில திரும்பி வரும். திரும்பி வந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா உயர்த்தும். ஆனா இந்த முறை அது வேறொரு வடிவத்துல உங்களுக்கு தேடி வரும். போன முறை வந்தது மாதிரி வராம இந்த ஒரு நேரத்துல அது வேறொரு வடிவத்துல வரும். இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். இழந்த நம்பிக்கையை அது உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு வந்து கொடுத்து விடும்.
நீங்க ஒரு காலத்துல இழந்தது போல தோன்றியது எல்லாமே இப்போ ஒரு புதிய வடிவத்துல இன்னும் நல்லதா உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேருவது போல உங்களுக்கு தோன்றும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இது வரைக்கும் என் கையை விட்டு போச்சு இதெல்லாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு இரவு நேரங்கள் அழுது புலம்பாத காலங்கள் கிடையாது. இது உறவாக இருக்கலாம், காதல் பிரிவாக இருக்கலாம், வாழ்க்கை வாழ்க்கை பிரிவாக கூட இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி நினைத்த எல்லாமே இந்த ஒரு நேரத்துல நீங்க நினைச்சதை விட ஒரு படி அதிகமாகவே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள்ல, உங்களுடைய முடிவுகள்ல, உங்களுடைய அணுகுமுறையில எது அது உங்களுடைய முழு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக நிச்சயமா இருக்கும். எனவே இந்த ஒரு வாழ்க்கையை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்கும். நீங்க இதுவரைக்கும் தவறவிட்ட வாய்ப்புகள் கூட இன்னொரு வாய்ப்பா நிச்சயமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். இந்த ஒரு முறை நீங்க அதை சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய கடந்த கால வேதனைகள் எல்லாம் வீண் போகாம இனிமே நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே உங்களை பலமாக்கக்கூடிய வாழ்க்கையா நிச்சயமா மாறும். புத்திசாலியாகவும் உங்களை மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கிடுவீங்க. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க மட்டும் பாருங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினைவுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்குங்க. நன்றி, வணக்கம். சுய விவரம் தெரிஞ்சு நம்ம ஏன் இந்த ஒரு நண்பரிடம் நம்ம ஏன் உறவு கொண்டாடணும், நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு உங்களை நீங்களே செருப்பான அடித்துக் கொள்வது போல உங்களை நீங்களே நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். உங்களுடைய மனதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி நிச்சயமா பேசியிருப்பாங்க. அதனாலதான் நீங்களும் அந்த ஒரு மனிதரை உங்க கூடவே நீங்க வச்சிருந்திருப்பீங்க. ஆரம்பத்தில் இதெல்லாம் உங்களுடைய சிரிப்புக்கு காரணமாக கூட நீங்க அவங்க இருந்திருப்பாங்க. உங்களை உயர்த்துவதற்காக உங்களை நம்ப கூட வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்கதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கீழே தள்ளணும்னு நினைச்ச முக்கியமான ஒரு நபரா அவங்க இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களுடைய உண்மையான முகம் உங்களுக்கு வெளியே வந்திருக்கும். அவங்க உங்க பின்னால பேசிய அந்த ஒரு நாட்களாக இருக்கட்டும், அது உங்களுடைய மனசுல பெரிய ஒரு ஆழமான ஒரு காயத்தை நிச்சயமா விட்டு சென்று இருந்திருக்கும். அது உங்களுக்கு மறக்காம இன்னும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கொண்டே இருக்குங்க. நீங்க நம்பியவங்க தாங்க உங்களை பத்தி தவறா பேசியிருப்பாங்க. உங்களுக்கு எதிரியாக இருக்கவங்க கூட உங்களை தவறா பேச மாட்டாங்க, உங்களை பெருமையாகத்தான் பேசுவாங்க. அவன் எனக்கு எதிரி தான், இருந்தாலும் அவன் நல்ல மனசுக்காரம்பா அப்படின்னு உங்களுடைய எதிரிகள் பேசுவாங்க. ஆனா அவங்க கூடவே இருக்காங்க பாத்தீங்கன்னா நபர்கள், அவங்க தாங்க உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளால நிச்சயமா பேசியிருப்பாங்க. இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு வெறும் மன கஷ்டங்களை மட்டும் கொடுப்பது கிடையாது, உங்களுடைய தன்மையவே அது மாத்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி போகுதுன்னு உங்களையே சிந்திக்க வச்சு நீங்க என்ன செய்வது என்று தெரியாம உங்களுடைய வாழ்க்கையவே அது முழுசா மாத்திருக்கும். நீங்க யாரு என்ன என்பதையும் அது மறக்க வச்சிருக்கும். இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்க. ஆனா ஒண்ணுங்க, ஒரு காலத்துல நீங்க எவரையுமே யாராக இருந்தாலும் சரி அவங்கள எளிதா நீங்க நம்பியிருப்பீங்க, அப்படிப்பட்ட நபரா இருந்திருப்பீங்க. ஆனா அந்த துரோகங்கள் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரையும் முழுசா நம்ப முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. நல்ல மனிதங்களா இருந்தா கூட அவங்கள நீங்க யோசித்து தான் நம்புவீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் உங்களுக்கு மறக்கவே முடியாது. இது உங்களுடைய சிரிப்புக்குள்ள மறந்திருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முகமாக நிச்சயமாக இருக்கும். வெளியில நீங்க எப்பொழுதுமே சிரிப்பீங்க, கலந்துரையாடுவீங்க எல்லாரிடமும், எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாரோடையும் சேர்ந்து நன்றாக கூட நீங்க பழகுவீங்க. ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு சுவர் சுட்டி உங்களை கட்டி வைத்து கொண்டே இருக்குங்க. அந்த சோத்துக்குள்ளதாங்க ஒரு உண்மையான உணர்வுகளை யாரும் பார்க்க முடியாம இருக்கும். அது உங்களுடைய உள்ளுக்குள்ள நிச்சயமா இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க மீண்டும் மீண்டும் அதே வேதனையை அனுபவிக்க விரும்ப மாட்டீங்க. ஒரு வேதனை உங்களுடைய வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு வேதனையை நீங்க மீண்டும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி காரர்களாக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. இதனால தாங்க நீங்க இரட்டை முகம் வைத்து கொண்டவர் போல மற்றவங்களுக்கு தோன்றுவீங்க. ஆனா உண்மையில அது ஒரு பாதுகாப்பாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பதற்காக மட்டுமே நீங்க அதை வைத்து கொண்டிருப்பீங்க. மற்றவன் இன்னும் பேசிட்டு போறான், என்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க வாழக்கூடிய ஒரு மனிதராக நிச்சயமா இருப்பீங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது உடைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தாங்க உங்களை முன்னேற்றம். இனிமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் நம்பிக்கை துரோகங்களை பண்ணிட்டு போனாலுமே அவங்களை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. வருத்தப்படாம உங்களுடைய வாழ்க்கையில எது வேணுமோ அதை நினைச்சு நீங்க நல்ல முடிவுகளை எடுங்க. அது உங்களை நிச்சயமா முன்னேற்றம். நீங்க மெதுவாக உங்களை மாத்த ஆரம்பியுங்கள். யாரையும் எளிதில நம்பாம உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்க முடிவெடுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலமாகவும் நிச்சயமா இருக்கும். ஆனா இதே ஒரு நேரத்துல சில